இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கோம். புடலங்காய் கூட்டு, பருப்பு ரசம், வெண்டைக்காய் பச்சை மிளகாய் போட்டு புளிக்குழம்பு. யாராவது புதுசாக இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறே இல்லை அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு பெல் ஐக்கான் காட்டும். அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணலாம். ஆல் அப்படின்னு ஒன்று காட்டும். அதையும் டச் பண்ணலாம். நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். புடலங்காய் கூட்டு அதுக்கு நான் இதில் குக்கர்லேயே வச்சுட்டுருவேன். ஏன்னா ஒரு சில காய் வேகாது. இது ஒரு கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலம்பின்னு இருக்கேன். புடலங்காயை நறுக்கி ஒரு மீடியம் சைஸ் புடலங்காயை நறுக்கி நறுக்கி போட்டுருக்கேன் தண்ணியில். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் கூட்டு தான் இன்றைக்கி. புளிக்குழம்புக்கு பொரிச்சு கூட்டலாம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் மட்டும் அரைச்சி விட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வழக்கம் போல் ரசம்தான். பருப்பு அலம்பின்னு இருக்கேன். துவரம் பருப்பு அலம்பி வச்சுன்னு இருக்கேன். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் வெந்நீர் தான் விடுவேன் எப்போதுமே துவரம் பருப்புக்கு. ஏன்னா ஒரு சில பருப்பு வேகிறது, ஒரு சில பருப்பு வேக மாட்டேங்குது. ஒரே கடையில் தான் வாங்குகிறோம், ஆனால் அப்படி பேக்கெட். அதனால் நான் வெந்நீர் விட்டுருவேன். இதை பாருங்கள், கூட்டுக்க அதை புடலங்காய் கூட்டு கரைக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 மிளகு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு போட்டுண்டா ஃபுல்லாக மிளகா போட்டுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூனால். பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் ஒரு 7 வெண்டைக்காய் நறுக்கின்னு இருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6 நறுக்கின்னு இருக்கேன். கருவேப்பிலை ஒரு 6 வச்சுட்டு இருக்கேன். இதில் பாண்ட்லி போட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். 4 5 விட்டுக்கலாம் பார்த்து. ஏன்னா இது சின்ன ஸ்பூன் தான். முட்டை
கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 3 எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன ஸ்பூன் இது. மூணு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3மே ஒரே தட்டு தடுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு இது எடுத்து புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். விட்டுக்கிறேன். நான் வந்து 2 கப்பு கரெக்டாக தண்ணி விட்டேன்னா சரியாக இருக்கும். அது கொதிச்சு உங்களுக்கு கரெக்டாகிடும் புளித்தண்ணு. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் கொஞ்சமாக தான் போடணும். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ஆயிடுத்து. பார்த்தீங்களா குழம்பு? எப்போதுமே நாங்கள் இப்படி தான் இருக்கோம். தானோடு தான் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஒரு வேளைக்கு தான் சாப்பாடு, அதனால் சரியாக போயிடும் குழம்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுக்கு வந்து கூட்டுக்கு வேக வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அரைச்சேன் இல்லையா புடலங்காய் கூட்டுக்கு. இதில் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கல் உப்புனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும், நிறையா ஆகிடும். பொரிச்சு கூட்டலாம் உப்பு தாங்காது. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சு கூட்டுக்கு அரைச்சிட்டுருக்கேன். இந்த மாதிரி வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பொரிச்ச கூட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் புளி இருக்கா, அதில் புளி இல்லையா,
ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. அடுப்பை வச்சுக்கலாம். இந்த பார்த்திங்களா, பயத்தம்பருப்பும் புடலங்காயும் வெந்துருத்து. இதை வந்து இது 2 நிமிஷம் கொதி வந்தோடனே, நல்லா கொதிச்சோடனே இதை தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு குழம்பா கூட்டாயிடும். ஏன்னா ஒரு சில புடலங்காய் நல்லா வேகும், ஒரு சில புடலங்காய் டைரெக்டாக போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும், நமக்கு கேஸ் செலவாகும். இதனால் நமக்கு கேஸ் மிச்சப்படுத்தலாம். இன்னொன்று நமக்கு டைம் வந்து லேட் ஆகும். டைரெக்டாக வேக போட்டால் கேஸ் சேவும் ஆகும், டைமும் சேவ் ஆகும்.
பாருங்கள் கூட்டு ரெடியாக எடுத்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்போதே பொரிச்சு கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய், பொரிச்சு கூட்டு, மோர் குழம்பு இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது பச்சையாக ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த பிறகு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், 2 3. இது குட்டி ஸ்பூன் தான். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூட்டுக்கு. உளுத்தம்பருப்பு போட்டு பாருங்கள், தாளிச்சு கொட்டி ரொம்ப நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். வழக்கம் போல் ரசம் டெய்லி உண்டு. பருப்பு ரசம், அப்புறம் இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி சமையல். பருப்பு ரசம், புடலங்காய் கூட்டு, அதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். சமையல் பாருங்கள், ரசம், பருப்பு ரசம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் கூட்டு. நான் பருப்பு ரசத்துக்கு எப்போதுமே ரசத்துக்கு ஒரு கடா பெருங்காயம்னு சும்மா 2 சிட்டிகை தான் போடுவேன். அதை போட்டுக்கிறேன். வழக்கம் போல் தான் ரசம் டெய்லியே உண்டு. பாருங்கோ, சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.